المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: مثل الذي يذكر والذي لا يذكر كمثل الحي والميت، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக நம்ம எல்லாம் இங்கு ஒன்று சேர்த்ததை போல் நாளை ஆகிராவிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனபதியிலே அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் என்று பிறந்தோமோ அன்றிலிருந்து நாம் மரணத்தை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் நம்மை விட்டு கழிந்து கொண்டிருக்கிறது. இலா அஜலின் முஸம்மா, அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லுவார், ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு குறிப்பிட்ட தவணையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சும்ம நுஃரிஜுகும் இலா அஜலின் முஸம்மா, அந்த குறிப்பிட்ட தவணை எது என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றார். நமக்கான குறிப்பிட்ட தவணை எது என்று நமக்கு தெரிந்துவிட்டால் இந்த உலகத்தில் மனிதர்கள் சந்தோஷமாக வாழ மாட்டோம், குடிக்க மாட்டோம், மகிழ்ச்சியாக இருக்க மாட்டோம், சுகமாக தூக்கம் வராது, அனைத்தையும் தொலைத்து விடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மறைத்து வைத்திருப்பது அல்லாஹ்வின் கிருபையாக இருக்கிறது. அதனாலதான் இன்று நாம் மரணிப்பதாக இருந்தாலும் நமக்கு தெரியாததின் காரணமாக நாம் அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்த பாடம் எப்படி என்று சொன்னார், குறிப்பாக சஹாபாக்களை எப்படி உருவாக்கி இருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு சலாம் கொடுத்தால் அடுத்த சலாமை எதிர்பார்க்க மாட்டார்கள். ஒரு சலாம் கொடுத்ததும் அடுத்த சலாமிற்குள் மௌத்து வந்து விடுமோ என்று அஞ்சுவார்கள். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அதுதான் ஈமானிய உருவாக்கம். சஹாபாக்களுடைய அடித்தளமாக ஈமானாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு நுபுவத் கிடைத்ததுமே அல்லாஹ்வின் கட்டளை, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எந்த இடத்திலும் யா முஹம்மது என்பதாக அல்லாஹ் கூப்பிடவில்லை. மற்ற நபிமார்கள் எல்லாம் பெயர் சொல்லி அழைத்திருப்பான். ஆனால் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து பேசும் இடத்திலே யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், தாஹா, யாசீன், தாசீன் என்பதாக அல்லாஹ் பெயர் வைத்து அழைக்கிறான். அதில் ஒன்றுதான் யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர். நுபுவத்துடைய ஆரம்ப கட்டத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேரடியாக பார்த்த அதிர்ச்சியின் காரணமாக பயம் ஏற்பட்டவர்களாக, காய்ச்சல் ஏற்பட்டவர்களாக வீட்டுக்கு ஓடி வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்பதாக, என்னை போர்த்தி விடுங்கள், என்னை போர்த்தி விடுங்கள் என்பதாக சொல்லி பல போர்வைகள் போர்த்தப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வஹீயின் வலுவை தாங்க முடியாமல் காய்ச்சல் ஏற்பட்டது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அல்லாஹ் செல்லமாக கூப்பிட்டான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவர்களே, கோம் எழுந்திருங்கள், உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு நுபுவத் என்ற மிகப்பெரிய அமானிதம் சுமத்தப்பட்டிருக்கிறது, கோம் எழுந்திருங்கள், ஃபஅன்விர், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள், வரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் தான் பெரியவன் என்று சொல்லுங்கள். எந்த அல்லாஹ் உங்களை இந்த பூமியில் அனுப்பி வைத்திருக்கின்றானோ அந்த அல்லாஹ்விடம் நீங்கள் திரும்ப வேண்டியது இருக்கிறது என்பதை மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். பெரிய ஒரு வாழ்க்கையை நோக்கி நாம் திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை எச்சரிக்கை செய்து கொண்டே இருங்கள். வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் மக்களுக்கு உபதேசம் நினைவூட்டிக் கொண்டே இருங்கள். இந்த நினைவூட்டுதல் இருக்கிறது, ஈமான் உள்ள மக்களுக்கு அது பிரயோஜனத்தை கொடுக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார்.
கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் கட்டளையை ஏந்தியவர்களாக பகல் காலங்களில் மக்கள் என்னும் கடலிலே நீந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்கள் என்னும் கடலிலே, அது இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் முஸம்மில் என்பதாக அழைத்து அல்லாஹ் சொல்லுவார், இரவில் போர்வை போர்த்தியவருக்கு முஸம்மில் என்றும், பகலில் போர்வை போர்த்திக் கொண்டிருந்தால் முத்தஸ்ஸிர் என்றும் சொல்லப்படும். இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமலை அல்லாஹ் சொல்லும் விதமாக, யா அய்யுஹல் முஸம்மில், போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பவர்களே எழுந்திருங்கள், குமில் லைல இல்லா கலீலா, இரவிலே இரவுடைய தஹஜ்ஜுடைய அமலை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவுவார். தஹஜ்ஜுடைய இரவை தொழுகையை நீங்கள் கட்டாயமாக்கினார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், நீங்க குர்ஆனை நிறுத்தி நிதானமாக நான் இறக்கிய வசனங்களை தொழுகையில் ஓதி வாருங்கள். வரத்தில் குர்ஆன தர்தீலா இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, உங்களுக்கு வஹி என்ற மிகப்பெரிய பாரம் உங்கள் மீது இறங்கி இருக்கிறது, அதை தாங்குவதற்கு சக்தியை இரவு தொழுகையில் உருவாக்கிக் கொள்ளுங்கள். இரவு தஹஜ்ஜுத் தொழுகையின் மூலமாக உங்களுக்கு இந்த சுமையை தாங்கக்கூடிய சக்தியை நாம் உங்களுக்கு வழங்குவோம் என்பதற்காக இரவுடைய அமலை அல்லாஹ் முஸம்மில் சூராவின் மூலமாக சொல்லும் பொழுது, இன்னலக ஃபின்னஹாரி சபஹன் தவீலா, நபியே தங்களுக்கு பகலுடைய நேரத்திலே இரவிலே நீங்கள் சக்தியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பகலிலே உங்களுக்கு பெரிய நீச்சல் இருக்கிறது. சபஹன் தவீலா, நீண்ட நீச்சல் இருக்கிறது. எங்க போய் கடல்லையா, ஆற்றிலையா? இல்லை, மக்கள் வெள்ளத்தில் நீந்த வேண்டியிருக்கிறது. கடல் போன்ற இந்த மக்கள் அல்லாஹை அறியாதவர்களாக, மறுமையை நம்பாதவர்களாக, தங்களுடைய மனோ இச்சைகளை கடவுளாக ஆக்கிக் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களிடத்திலே சென்று அல்லாஹ் தான் பெரியவன் என்று நீங்கள் மக்களிடம் உழைப்பு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வார். கண்ணிமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினால் வணங்கப்பட்ட இந்த அமானிதத்தை சம்பூர்ணமாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்கள் கடைசியில் தங்களால் உருவாக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் என்ற உன்னதமான ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கி, இந்த உம்மத்தின் முதல் நூற்றாண்டில் உருவான அந்த உத்தமர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையிலே கடைசி ஹஜ்ஜத்துல் வதாயிலே 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னுடைய அமானிதத்தை நிறைவேற்றி விட்டேனா, என்னுடைய தூதுவ பொறுப்பை சரியாக நிறைவேற்றினேனா என்று அந்த சஹாபாக்களிடம் மக்காவில் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட சமயத்திலே சொன்னார்கள், ஒரே குரலில் சொன்னார்கள், பல்லகதர் ரிசாலா அத்தைதல் அமானா வனஸஹ்தல் உம்மா வஜாஹத்த ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி. சஹாபாக்கள் அத்துணை பேரும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் பல்லகதர் ரிசாலா, தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட தூதுவத்தை நிரப்பமாக நிறைவேற்றினீர்கள், எத்தி வைத்தீர்கள். வஅத்தைதல் அமானா, தங்களுடைய அமானித பொறுப்பை நீங்கள் சம்பூர்ணமாக நிறைவேற்றி விட்டீர்கள். வனஸஹ்தல் உம்மா, மக்களுக்கு நீங்கள் உபதேசம் நலவை நாடி பல்வேறு உபதேசங்களை செய்தீர்கள். வஜாஹத்த ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, அல்லாஹ்வின் பாதையிலே எந்த முறையில் தியாகம் செய்ய வேண்டுமோ அந்த தியாகங்கள் அர்ப்பணிப்புகளை தாங்கள் முறையாக செய்தீர்கள் என்பதாக அந்த இடத்திலே சஹாபாக்கள் எல்லாம் சாட்சி கூறியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தின் பக்கம் தங்களுடைய கலிமாவர்களை உயர்த்தியவர்களாக, அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இரு, நான் இவர்களுக்கு நீ கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி விட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த சாட்சியத்தை நிறைவேற்றினார். சஹாபாக்களை சாட்சியாக்கினார்கள். ஏன்னா மறுமையில யாரும் சொல்லிடக்கூடாது. எங்களுக்கு முறையாக யாரும் சொல்லி இருந்தா நாங்க தீனின்படி வாழ்ந்திருப்போமே. அலம் யக்திகும் நதீர் குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் ஸஅலஹும் ஃபஸரத்துஹா அலம் யக்திகும் நதீர். ஒவ்வொரு கூட்டமா அல்லாஹ் நரகத்தை கொத்து அள்ளி போடுவான். அல்லாஹ் நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மாறு செய்த மக்களை நரகத்தில் போடும் பொழுது அந்த நரகத்தின் காவலாளிகள் கேட்பார்கள், அலம் யக்திகும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கை செய்தவர் யாரும் வரவில்லையா? இப்படி ஒரு நாள் இருக்கிறது, மிகப்பெரிய கடினமான நாள் இருக்கிறது என்று சொல்வதற்கு யாரும் வரவில்லையா என்பதாக மலாயிகா மலைகள் கேட்கக்கூடிய சமயத்திலே அத்தனை மனிதர்கள் சொல்வார்கள், பலா கத் ஜாஅனா நதீர், என்னிடம் எச்சரிப்பவர்கள் வந்தார்கள். ஃபகذبنا, நாங்கள் தான் அதை பொய்ப்படுத்தினோம். ஃபஅதரஃபு பிதம்பிஹிம் ஃபஸஹ்தல் லிஅஸ்ஹாபிஸ் ஸஈர்,
அவர்கள் தங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்வார்கள். அங்கு ஒத்துக்கொள்வதன் மூலமாக விமோச்சனம் கிடைக்காது. சரீர் என்ற நரகத்தில் விழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், அவர்கள் தூரமாகட்டும் என்பதாக அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு நரகத்தை வீசப்படுவார். அல்லாஹ் அந்த நிலையை விட்டு உம்மத்தை பாதுகாப்பானார். இன்னைக்கு அல்லாஹ்வுடையார்களே சஹாபாக்களை உருவாக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்களாக ஆக்கினார்கள்? மிருகத்தை விட மோசமாக வாழ்ந்த அந்த மக்கள் மனிதர்களிலேயே புனிதர்களாக மாற்றினார்கள். தங்களுடைய கரத்தாலேயே தான் பெற்ற பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை உயிரோடு பிழைத்தவர்களை ஒரு கட்டத்தில் எப்படி ஆக்கினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தை விசாரிக்கப்படும். இந்த பாவத்தின் காரணமாக இந்த குழந்தை கொல்லப்பட்டது என்பதாக விசாரணை இருக்கிறது என்ற வசனம் இறங்கும் பொழுது, யாரெல்லாம் அறியாமை காலத்தில் தங்களுடைய கைகளால் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளை புதைத்த தன்னுடைய பிள்ளைகளை, பெண் குழந்தை என்பதன் காரணமாக அந்த அறியாமை காலத்தில் நடந்த நிகழ்வை நினைத்து உள்ள முதிய அழுகக்கூடியவர்களாக உருவாக்கினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அல்லாஹ்வுடையார்களே அந்த ஒவ்வொரு சஹாபியும் எந்த நிலையில் இருந்தார்கள் என்று சொன்னால், தங்களுடைய முடிவை நினைத்து பயந்தார்கள். என்னுடைய முடிவு எந்த நிலையில் வர இருக்கிறது? இதுதான் ஒவ்வொரு முஸ்லிமிடம் உருவாக வேண்டும். எப்படிப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, கடந்த வாரங்களில் அவர்களுடைய சிறப்புகள், அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற இந்த உம்மத்தில் முதல் தரத்தில் உண்டானவர்களுடைய சிறப்புகளை பார்த்தோம். அதனுடைய சிறப்பினுடைய அடிப்படை இதுதான். அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது உண்டான பயம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் இடத்துல யாருக்கும் யாருடைய குடும்ப பாரம்பரியத்தை வைத்தெல்லாம் அந்தஸ்து கிடையாது. இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكر وانثى. மனிதர்களே, உங்களை நாம் ஒரே ஆண் பெண் ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களுடைய சந்ததிகள் தான் நீங்கள். وجعلناكم شعوبا وقبائل. உங்களை பல கோத்திரத்தார்களாக, பல கிளைஞர்களாக நாம் தான் ஆக்கினோம். இந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இந்த நாட்டை சேர்ந்தவர், இந்த மொழியை பேசக்கூடியவர் என்ற நிலை ஏன் ஆக்கினோம் என்றால், இதை வைத்து தராதரம் கிடையாது. இவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பதற்காக அல்ல, உங்களுக்கு இடையில் அறிமுகம் செய்து கொள்வதற்காக. அறிமுகம் செய்வதற்குத்தான் குடும்பம் கோத்திரமே தவிர இதை வைத்து அந்தஸ்தின் இடத்தில் கிடையாது. அந்தஸ்து எதை வைத்து தெரியுமா? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களில் ஆக சிறந்தவர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் என்னிடத்தில் யார் என்றால் அத்காக்கும். உங்களில் யார் அதிகம் அல்லாஹ்வை பயப்படுகிறீர்களோ, தக்வாவுடையவர்களாக இருக்கிறீர்களோ, அவர்கள் தான் அல்லாஹ்விற்கு சிறந்தவர். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்தை சஹாபாக்கள் கவனம் செலுத்தினார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய இறுதி கட்டம், அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்களோ அதை அப்படியே அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தான். துஆ செய்தார்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே மரணிக்கும் அந்த பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும். ஷஹாதா என்ற அந்தஸ்து எனக்கு கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் நான் மதீனா முனவ்வராவிலே மரணமாக வேண்டும். சஹாபாக்கள் கேட்பார்கள், யா அமீருல் முஃமினீன் அவர்களே, இது எப்படி சாத்தியமா? ஷஹீதாவனும் துஆ செய்றீங்க, மதீனால மௌத்தாகனும் துஆ செய்றீங்க. இந்த ரெண்டும் சாத்தியம் இல்லாத விஷயம். மதீனாவில் யுத்தம் நடக்காது. மதீனாவுக்கு வெளியே போய்த்தான் யுத்தம் செய்ய வேண்டியது, அங்குதான் ஷஹீதாக முடியும். ஆனால் அல்லாஹ்வினால் சாத்தியம் இல்லாத விஷயம் கிடையாது. எனக்கு ரெண்டு ஆசையும் நிறைவேறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்ல மௌத்தாகணும், ஏன்னா அதுக்கு தனி சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். யார் மதீனாவிலே மரணிப்பார்களோ அவர்களுக்காக மறுமையில் நான் சிபாரிசு செய்வேன். இந்த ஆசையும் அவர்களுக்கு ஷஹீதாக வேண்டும், உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்களாக ஆக வேண்டும் என்ற ஆசை. அல்லாஹ் அதையும் நிறைவேற்றி கொடுத்தான். ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகையிலே தொழுகை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அபூ லுலு என்பவன் என்ன செய்தான்? அவன் பல மாதங்களாக விஷத்திலே ஊற வைத்திருந்த கத்தியை எடுத்துக் கொண்டு வந்து, இரு முறையிலும் குத்தப்படக்கூடிய கத்தியை கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுபஹ் தொழுது வைப்பதை எதிர்பார்த்து அந்த இருள் சூழ்ந்த அந்த நேரத்திலே அவன் வேகமாக வந்து அவருடைய முதுகிலும் விலாவிலும் அவருடைய இடுப்புக்கு அவருடைய தொப்புளுக்கு கீழாக குத்தினான். அந்த விஷம் தாக்கியதனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வீழ்ந்தார்கள்.
அதே நேரத்தில் தொழுகையை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இஷாரா செய்தார்கள். அவர்கள் தொழுகை பூர்த்தி செய்ததும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா மயக்கம் விட்டார்கள். பிறகு மயக்கம் தெளிந்ததும் கேட்ட முதல் கேள்வி, யார் என்னை குத்தியது என்று கேட்கவில்லை. மன் கத்தலனி, யார் என்னை குத்தியவர், என்னை கொலை செய்தவன் யார் என்று கேட்கவில்லை. கேட்டது என்ன தெரியுமா? தொழுகையை பூர்த்தி செய்தார்களா, ஃபஜ்ருடைய தொழுகையை பூர்த்தி செய்தார்களா. இன்னும் சொன்னார்கள், யார் தொழுகையில் குறை செய்வார்களோ அவர்கள் இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. அந்த நிலையில் சொன்னார்கள். மயக்கம் தெளியும் பொழுதெல்லாம் தொழுகை பற்றி தான் கேட்டார்கள். பல தடவை மயக்கம் ஏற்படுவதும் தெளிவு ஏற்பட்டதுமே கேட்டார்கள், அஸ்ஸலாம், இது என்ன நேரம், தொழுகை நேரமா என்பதைத்தான் விசாரிப்பார்கள். பிறகுதான் சொல்லப்பட்டது, எல்லோரும் தொழுகை பூர்த்தி செய்தார்கள் என்று சொல்லப்பட்ட பிறகுதான் என்னை கொன்றவன் யார் என்று கேட்டார்கள். இன்ன மஜூசி நெருப்பு வணங்கியாகிய இன்ன அபூ லுஹ் என்பவன் தங்களை கொலை செய்தான் என்று சொன்னதும் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு முஸ்லிமின் கையால் நான் கொல்லப்படாமல் இருந்தேனே, ஒரு தொழுகையாளின் மூலமாக நான் கொல்லப்பட்டிருந்தால் நான் ஏதோ ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் ஆகிவிடும். நான் ஒரு முஷ்ரிக்கால், ஒரு காஃபிரின் காரணமாக நான் கொல்லப்பட்டதின் காரணமாக நான் ஒரு முஸ்லிம் என்ற காரணத்தினால் தான் கொல்லப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு இந்த ஷஹாதத்தை நிறைவேற்றி தந்துவிட்டான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்விடையார்களே, அந்த சக்ராத்துடைய நேரத்தில் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய தகப்பனாருடைய தலையை தங்களுடைய மடியிலே வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்துல்லா, என்னுடைய தலையை மண்ணில் வைப்பாயாக, உன்னுடைய மடியில் என் தலையை கீழே வை என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதை பார்த்தாவது அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டுவான். மண்ணிலே தங்களுடைய முகத்தை புரட்டுகிறார்கள். சொன்னார்கள், இந்த உமரை அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் உமரின் தாயும் நாசம், உமரும் நாசமானவன் என்பதாக இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இல்லவன் யக்ஃபிர், அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் இந்த உமர் நாசமாகி விடுவேனே என்பதாக கடைசி நேரத்தில் இதை சொல்லிக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல நிலையில அவருக்கு உயிரை கைப்பற்றினார். கண்ணியமிக்க அல்லாஹ்விடையார்களே, ஒரு முஸ்லிமுடைய லட்சியம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய இறுதி முடிவு சலாமத்தாக வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களிலே கவலைப்பட்டார்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு கேட்டார்கள். தங்களுடைய பிள்ளை ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வசியத்து செய்தவர்களாக கேட்டார்கள், எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? லிம தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள்? பிள்ளைங்க விஷயத்துல நம்ம இதுதான் கவனம் செலுத்தணும். நமக்கு பிறகு பிள்ளைங்க எந்த பக்கம் போக போறாங்க? அவங்க ஈமானோட தான் வாழ்வாங்களா அல்லது நிராகரிப்பில் சேர்ந்து விடுவார்களா? அவங்க சக்கராத்து அந்த கவலைப்பட்டாங்க, தனக்கு பின்னாடி என்ன ஆகுமோ சொல்லி. ஏன்னா அவங்க ஹயாத்தோட முடிந்த வரைக்கும் ஈமானோட வாழ வச்சாங்க, தனக்கு பிறகு என்ன ஆகுமோங்கிற அச்சம் தான். ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலை என்னன்னா, கண்ணு முன்னாடியே பிள்ளைங்க சிற்குல போயிட்டு இருக்கிறாங்க, கண்ணு முன்னாடியே பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள், குஃப்ருடைய வார்த்தையை மொழிகிறார்கள், அல்லாஹ்வை இல்லைன்னு சொல்றவர்கள் நம்மை உருவாகி கொண்டிருக்கிறார்கள். நாம் அறியாமல் இருக்கிறோம். கொஞ்சம் சோதனை செய்து பாருங்கள். தங்களுடைய அமானிதமான பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். இவர்களின் உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது ஈமான் இருக்கிறதா? சக்கராத்திலே நபிமார்கள் சோதனை செய்கிறார்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு, மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க இருக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதா. உங்களுடைய மூதாதையர்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் எல்லாம் யாரை வணங்கினார்களோ அந்த ஒரே அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்குவோம் என்பதாக, வநஹ்னு லஹு முஸ்லிமூன், அந்த அல்லாஹ்விற்கு மட்டும்தான் நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் என்பதாக அவர்கள் அந்த சமயத்திலே வாக்குறுதியை பெற்றார்கள். இதுதான் பெற்றோர்கள் உலகை விட்டு செல்லக்கூடிய சமயத்தில் வாழ்க்கையில் எது லட்சியமாக இருந்தால் அதை மோத்து நிறுத்துவார். நம்ம லட்சியம் எல்லாம் சொத்து சுகம் உலகம் என்று இருந்தால் அதை தான் சொல்லிவிட்டு செல்வோம். இதுல கையெழுத்து போட்டு இதை சரியா பார்த்துக்கோ, சாவி அங்க வச்சிருக்கிறேன், இதை விட்டு கொடுத்துறாருன்னு சொல்லிட்டு யார் மௌத் ஆகுவார்களோ நாளை மஹ்ஷரில் எழுந்திருக்கும் பொழுதும் இதே வார்த்தையை சொல்லிக் கொண்டுதான் எழுந்திருப்போம். அல்லாஹ் பாதுகாப்பான. நம்முடைய லட்சியம் ஈமானாக இருக்க வேண்டும். நாம் ஈமானை இழந்தவர்களாக, பிள்ளைகளை ஈமானை விட்டும் பாவிகளான நிலை விட்டு செல்வதையானால் நாம் கபரிலே விமோச்சனம் அடைய முடியாது, சக்கராத்திலேயே நாம் மாற்றி விடுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்விடையார்களே, அல்லாஹ் மன்னிப்பானாக. எங்கெங்கோ ஏதோ நாடுகளின் செய்திகள் அல்ல,
நம்மை சுற்றியுள்ள ஊர்களில் குடும்பமாக இஸ்லாத்தை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகிவிட்டது. குடும்பமாக நேற்று கேள்விப்பட்ட செய்தி, அதை சொன்னதும் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் கிராமத்தை விடுங்கள், நமது ஊரிலே நம்மளுடைய தெருவிலே ஒரு வீட்டில் ஒரு வாலிபனுடைய வீட்டில் ஷிர்குடைய போட்டோ இருக்கிறது. என்னைக்கு அல்லாஹ்வுடைய நாம் அழுக வேண்டும். நாளை நமது வீட்டிலும் வராது என்பதற்கான என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இந்த ஈமான் என்ற செல்வம் பறிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் உலகத்திலும் நரக வாழ்க்கை தான், சக்கராத்திலும் கபிரிலும் ஆகிராவிலும் பெரும் நஷ்டத்தை நிரந்தரமாக சந்தித்து விடுவோம். நமக்கு விமோச்சனம் என்பதே கிடைக்காது. காலிதீன ஃபீஹா அபதா. ஒரு மனிதன் ஈமான் இல்லாமல் குஃப்ருடைய நிலையில் இறந்து விடுவானே ஆனால் அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான். லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. அவன் நரகத்தில் வாழவும் மாட்டான், நரகத்தில் சாகவும் மாட்டான். அவன் வாழ்ந்து கொண்டே வேதனை பல ஆயிரம் வருடங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பான். அல்லாஹ் அந்த நிலையை விட்டு இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இந்த நிலை ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தங்களுக்கிடையில் ஒரு உழைப்பை செய்து கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்களுடைய சொற்களில் ஒரு சொல்லுதான், தஆலவ் இஜ்லிஸ் பினா நுக்மினு ஸஆ. வாருங்கள், கொஞ்ச நேரம் அமருங்கள், ஈமானை பற்றி பேசுவோம் என்பதாக. ஈமான் அடிப்படை இது ஒவ்வொரு நாளும் நாடி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். ஈமான் ஏறுகிறதா இறங்குகிறதா அது அமலிலே தெரியும். அல்லாஹ்வின் கட்டளைகள் முன்னால் சொல்லப்படும் பொழுது செய்வது இலகுவாக இருக்கிறதா? அல்லாஹ்வின் கட்டளை அது தொழுகை மட்டுமல்ல, சொத்து பிரிவாக இருக்கலாம், சொத்து பங்கீடாக இருக்கலாம், பரிதாபை பேடுதலாக இருக்கலாம், ஹலால் ஹராமுடைய விஷயங்கள் அனைத்திலும் என்னுடைய மனது ஏற்றுக்கொள்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ், ஈமான் நிரப்பமாக இருக்கிறது. குடிச்சதை ஏத்துக்கிறோம், லேசான விஷயங்கள் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் பாரமானதெல்லாம் பார்த்துக்கிறோம், அது மௌத்து நேரத்தை பார்த்துக்கலாம், வயசான காலத்தை பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக மனம் சொன்னால் நாம் ஆபத்தான சீரியஸான நிலையில் இருக்கிறோம். இந்த நிலையை மாற்றுவதற்கு நாம் ஈமானுடைய உழைப்பில் நாம் ஒன்று சேர வேண்டும். எல்லோரும் சேர்ந்து மஸ்ஜிதை செழிப்பாக்க வேண்டும். வீடு வீடாக நபராக சந்திக்கப்பட்டு ஈமானுடைய உழைப்பு செய்வதை தவிர வேறு எந்த வழியிலும் ஒரு முஸ்லிமை பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் நம் எல்லோரையும் அந்த வழியில் ஒன்று சேர்ப்பானாக. நம்முடைய பொருளும் நம்முடைய நேரமும் நமக்கு தரப்பட்ட ஆயுள் காலத்தையும் அல்லாஹ்வின் தீனை ஹயாத்தாக்குவதற்கு அல்லாஹ் செலவழிக்க தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய நேரமும் பொருளும் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத இடங்களில் செலவழிப்பதை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.